Hello friends, welcome to News Tamil Online. 2023ல டாடா எஸ்யூவிக்கு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்ததுல இருந்து இந்திய கார் மார்க்கெட் ரொம்பவே கலகலப்பா போய்கிட்டு இருக்கு. ஹோண்டா எலிவேட் மாதிரி புது கார்ஸும் வந்துட்டு தான் இருக்கு. 2024லயும் இதே மாதிரி தான் இன்னும் நிறைய புது கார்கள் வரப்போகுது. இதுல எலக்ட்ரிக் கார்ஸ் இருக்கும், பெட்ரோல் கார்ஸ் இருக்கும், டீசல் கார்ஸும் இருக்கும். இந்தியால பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா விற்பனைக்கு வரப்போகிற அப்கமிங் கார்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நிஷான்ல ஒரு 7 சீட்டர் காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி ட்ரிபர் கார் விற்பனையில தான் இருக்கு. இந்த ட்ரிபர் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா விலை கம்மியான ஒரு 7 சீட்டர் காரா இந்த ட்ரிபர் கார் வந்திருக்கும். இப்ப ஏரர் கார் இருக்கு, கேரன்ஸ் இருக்கு. ஆனா மற்ற கார்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிசைன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி இதெல்லாம் விட்டுட்டு பிரைஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விலை கம்மியான ஒரு 7 சீட்டர் வேணும் அப்படின்னா ட்ரிபர் நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இப்போ அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னொரு 7 சீட்டர் காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த கார்ல ட்ரிபர் கார்ல இருக்கக்கூடிய அதே பவர் ட்ரெயின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா டிசைன் வைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ அப்கமிங்ல டஸ்டர் கார் விற்பனைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த காரை பேஸ் பண்ணி டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ப ட்ரிபரோட சேர்த்து இன்னொரு 7 சீட்டர் ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா நிஷான் இப்ப விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த காரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா புதிய ஜெனரேஷன் கார்னிவல் காரை கியா விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இது ஒரு 4th ஜெனரேஷன் கார். அது மட்டும் இல்லாம சிகேடி கிட் மூலமா தான் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இந்தியால இறக்குமதி பண்ணி இங்க வச்சு அசெம்பிள் பண்ணி இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த காரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல டிசைன் வைஸ் சின்ன சேஞ்சஸ் மட்டும் வரும். கியா ஈவி கார்ல இருக்க மாதிரி வெர்டிகலா ஹெட்லைட் வர மாதிரி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்இடி டிஆர்எல் லே அவுட்டும் மாறுது. அது மட்டும் இல்லாம டெயில் லைட்டும் சேஞ்ச் ஆகுது. இதையும் தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே சேமா தான் இருக்க போகுது. அதே மாதிரி பவர் டயர்னு பார்த்தோம் அப்படின்னா 16 லிட்டர் பெட்ரோல் ஹைபிரிட் என்ஜின் புதுசா வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி விற்பனையில இருக்கக்கூடிய 22 லிட்டர் டீசல் என்ஜின் ஆப்ஷனும் சேம் அதுவும் வரும். பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷனும் புதுசா வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்ஸஸ்ல ஐஎம் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த காரோட புக்கிங்ஸ் ஆல்ரெடி ஓபன் ஆயிருச்சு. ஐஎம் 350 H4 சீட்டர் ஒரு வேரியன்ட். இன்னொரு வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஐஎம் 350 H7 சீட்டர் விஐபி வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ல இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இதுல 7 ஆட்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த வேரியன்டும் 4 சீட்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு லக்ஸரியான ஒரு வேரியண்டையும் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி டிரைவர் ரோக்கும் பின்னாடி வரக்கூடிய ரோக்கும் இடையில ஒரு பார்ட்டிஷன் வருது. தனியா பாத்தீங்கன்னா 48 இன்ச்ல ஒரு டிவி வருது. 23 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டமும் வருது. பில்லோ ஸ்டைல்ல ஹெட் ரெஸ்டும் உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாம உள்ள ரெஃப்ரிஜரேட்டரும் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதிகளோட இந்த 4 சீட்டர் கார்ல உங்களுக்கு வருது. ஆனா 7 சீட்டர் கார்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு வசதிகள் இல்ல. ஆனா இதுல உங்களுக்கு ஸ்பேஸ் பிளஸ் அது மட்டும் இல்லாம அதிகமான ஆட்கள் போற மாதிரி இருக்கும். இந்த காரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில ஒரு 7 சீட்டர் கார் உங்களுக்கு விற்பனைக்கு வரப்போகுது. இப்போதைக்கு அதுக்கு YDP அப்படின்னு தான் இந்த காருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஜப்பான் நாட்டுல ஸ்பேசியா அப்படிங்கிற ஒரு கார் விற்பனையில இருக்குது. அந்த காரை பேஸ் பண்ணி தான் இப்போ வரப்போற இந்த கார் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பாக்ஸி
கிளாசி ஸ்டைல்ல உங்களுக்கு வரப்போகுது. மெயினா டிசைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விலைக்கு மாருதி சுசுகி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு எர்டிகா கீழே இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. ஜப்பான்ல விற்பனையில இருக்கக்கூடிய கார் 5 சீட்டர் கார். அது மட்டும் இல்லாம அதுல ஸ்டைலிங் டோர்ஸ் எல்லாம் வரும். ஆனா இந்தியால வரப்போற கார்ல ஸ்டைலிங் டோர்ஸ் எல்லாம் இருக்காது. அடுத்ததா வரக்கூடிய ஷிஃப்ட் டிசைன்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் ஆப்ஷனோட பாத்தீங்கன்னா இந்த 7 சீட்டர் காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. 12 LZ சீரிஸ் 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் தான் இந்த கார்ல கொடுக்க போறாங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு விலை கம்மியான ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த கார் நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாருதி சுசுகி இப்போ இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. அடுத்ததா மாருதி ஸ்விஃப்ட். இந்த ஸ்விஃப்ட்ல 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் இருக்கும். இதனால கார் இன்னும் சீக்கிரமா ஓடும். பெட்ரோலும் குறைவா தான் செலவாகும். காருக்கு உள்ளேயும் வெளியேயும் புதுசா டிசைன் கொடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டா மாத்தி இருக்காங்க. இதுல 9 இன்ச் டச் ஸ்கிரீனும் 6 ஏர் பேக்குகளும் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனோட நிறைய புது ஃபீச்சர்ஸும் இதுல இருக்குது. இதனால கார் ஓட்டும் போது ரொம்பவே சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கார் இப்பவும் விற்பனையில இருக்குது. இந்த காரோட விலை உங்களுக்கு 6 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா மாருதி எஸ்பிரஸோ. இந்த எஸ்பிரஸோ கார் வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இப்போ இந்த காரை கொஞ்சம் மாத்தி புதுசா லுக் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா முன்னாடி பகுதியை கொஞ்சம் மாத்தி உள்ளேயும் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புது எஸ்பிரஸோவும் இப்போ இருக்கக்கூடிய மாதிரியே தான் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி என்ஜின் ஆப்ஷன்களை கொண்டிருக்க போகுது. இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா ஃபைனலா பாத்தீங்கன்னா கியால ஈவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் கார் விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த கார் பத்தின நிறைய விஷயங்கள் கியா இன்னும் வெளியிடல. அது மட்டும் இல்லாம இந்த கார் ஒரு MPV ரகத்துல வரக்கூடியது. இதுல இன்டீரியர் ஸ்பேஸ் அதிகமா இருக்கிற மாதிரி பிராக்டிகலா நம்ம பொருட்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு போற மாதிரி இந்த காரை டிசைன் பண்றதா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல சிங்கிள் சார்ஜர்லயே 450 கிலோமீட்டர் வரைக்கும் இது ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற ஸ்டைல்ல மட்டும்தான் இதை அமைச்சிருக்கிறதா இப்போதைக்கு டீடைல் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 2025ல விற்பனைக்கு வரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2024 மற்றும் 2025 இந்திய கார் மார்க்கெட்ல பல புதிய கார்கள் வரப்போகுது. நிசானோட புதிய 7 சீட்டர் கார்ல இருந்து கியா, மாருதி போன்ற பிரபலமான நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்ஸ் மற்றும் ICE கார்களையும் அறிமுகப்படுத்த போறாங்க. அதுல புதிய புதிய டிசைன்கள், அது மட்டும் இல்லாம அதிக தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் எரிபொருட்கள் மிக்க விரைவான கார்கள் இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.